இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 21, 2025, 21/7/2025, தமிழ் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:08 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி காலை 9:40 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. அமிர்த சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இன்னைக்கு சாதகமாக இருக்குது. மனசு விட்டு பேசுங்க சார். உங்கள் வாழ்க்கை துணை என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை, நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு மனசு விட்டு பேசினீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் பேசாமல் மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வேண்டாத விஷயத்தை பேசினீங்கன்னா குடும்பத்தில் பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கார். இந்த வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. இன்னைக்கு நிதானத்துடன் செயல்பட்டால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் அனுசரணையாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியை தரும். இனமான வார்த்தைகளை கொண்டு அடுத்தவர்களை கை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகளை உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். ஆதாயம் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறனால வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் அல்லது உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை போன்ற விஷயங்களால் சந்தோஷம் அடைவீர்கள். நிதானத்துடன் செயல்பட்டால் நன்மைகள் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றத்தின் காரணமாக குடும்பத்தாரோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசியில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறையும். வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் பிடிவாத குணத்துடன் அவர் செயல்படுவதனால மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனசில் வரக்கூடிய சங்கடங்கள் அதற்கு காரணம் வெளியார் யாரும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலையில் பதட்டம் இருக்குது, டென்ஷன் இருக்குது, அலைச்சல் இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால, அதுவும் நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தன தானியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பதட்டம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதிற்கு பிடித்த நபருடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதாவது யாரை பிடிக்குமோ அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசினா நல்லது. ஆனால் அதே சமயம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய தேவைகள், உங்களுடைய உடன்பிறப்புகள் தேவைகள், இப்படி யாரோட தேவையெல்லாம் இருக்கோ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களுக்கு, எதிரிகளுடைய தொல்லைகளுக்கு மேலதிகாரிகளின் பேச்சுக்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் ஜாஸ்தி ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. கடன் ஜாஸ்தி ஆனால் கூட உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் உங்களுடைய தாயாரின் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. உங்களுக்கு கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுனால தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் ஆதாயம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். இன்ஃபேக்ட் உங்கள் பார்ட்னர்ஸ், உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பண பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் பாதகாதிபதியான சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு சனியின் வக்கர பார்வை. அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கோ பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சற்று கவனமாக இருங்க. உங்களுடைய வெண்டாஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ் சற்று முன்கோபத்தையோ அல்லது சலிப்புத்தன்மையோ வெளிப்படுத்துவாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்காக மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் அந்த அனுகூல பலன் ஏற்படுறதுக்கு செலவாகும். அந்த செலவை பற்றி கவலைப்படாதீங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் ரீதியான வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்திலோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் விஷயத்திலோ தேவையற்ற முரண்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த இடத்துல ஈகோ கிளாஷ் வரும். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சிறு விலகலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் மன விரயங்கள் ஜாஸ்தியாகும். நிறையா யோசிப்பீங்க. இன்றைக்கி யோசனையின் காரணமாக தடுமாற்றங்கள் இருக்குது. அதனால் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு சிறு வேறுபாடு காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மன வேறுபாடோ, செயல்பாடுகளில் வேறுபாடோ, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வேறுபாடோ, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஆஃபீஸில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உடல் சோர்வு காரணமாக தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை தன்னுடைய 4ஆம் பார்வையாக பார்க்கறதுனால நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ மன விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல் சுகம் குறையாது. உடம்புல எந்த விதமான சுகமும் குறையாது, அசௌகரியம் ஏற்படாது. ஆனாலும் மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை.
குடும்பத்தாரின் தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல உஷ்ணத்தின் காரணமாக உங்களுக்கு ஜுரம் அல்லது ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. சளி தொந்தரவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால தேவையில்லாமல் எங்கேயும் அவுட்டோர் டிராவல் அவாய்ட் பண்ணுங்க. இன்று உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால ஒன்றா வியாதியினால ஜுரத்தினால சங்கடம் ஏற்படும் அல்லது வேலை பளு காரணமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். தடுமாற்றமான செலவுகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கன்னி ராசி. பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு கௌரவத்தையும் செல்வாக்கையும் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஆனால் வியாபார விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் அலைச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக சகோதரிகளுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, இன்றைக்கி ஏதாவது ஒரு வேலை விஷயமாவோ இல்லை புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறதோ இல்லை வேற ஒரு கம்பெனிக்கு இடமாறுதல் கேட்டு போகிறதோ இல்லை வேலையில் டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணுறதோ எதுவுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாட்டினாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி இருக்கும், மனசில் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும். அதாவது குரூர சந்தோஷம்னு சொல்லுவாங்க இதை. அதனால் எந்த விதமான பழிவாங்கும் எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்கும் பெரிய மனிதர்கள் மூலமாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பங்காளி சண்டையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை மாற்றி அமைப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியம்தான் சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அல்லது கடந்த காலத்தில் எப்போவோ வாங்கின கடன்காரங்க கடன் தொந்தரவுகள் மீண்டும் தலை தூக்கும் சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மரியாதை உயர்வு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க ஒரு வேலையை நீங்கள் ஒரு வேலையை சொல்லுவீங்க உங்கள் ஸ்டாஃப் கிட்ட, அவங்க ஒரு வேலையை சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓவர்லுக் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் வரும். அதனால் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி யாருக்கிட்டையும் ஈகோ கிளாஷ் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக தாயார் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் தேவையற்ற பேச்சுக்களை பேசி மனச்சங்கடத்திற்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய உடன்பிறப்புகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சங்கடங்களை அனுபவிக்கிறது நீங்கள் தான். அதனால் பொறுமையாக இருங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் வெளி வட்டாரத்தில் வேலை சம்பந்தமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய ஸ்டாஃப், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க எடக்கு மடக்காக பேசுகிறதுனால உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு எரிச்சல் தன்மை அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு சக பணியாளர்களோ அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்தினர் மூலமாகவோ ஏற்பட்ட மன உளைச்சல் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்துடுத்து. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பதட்டமான சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது.
எங்கே பதட்டமாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணம் அல்லது ஜுரம் போன்ற சங்கடங்களால் உடல் பாதிப்புகள் சங்கடங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வேலை விஷயமாக நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களே முட்டுக்கட்டை போடுவாங்க, தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அதாவது யாரு கூட நட்பாக இருந்து யாரு கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுடைய வளர்ச்சியை தாமதப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அவர்களிடமிருந்து விலகி இருப்பதற்குண்டான முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அவர்களே உங்களை விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். இது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாய விரயத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களை தேவையில்லாத புதிய நபர் அட்வைஸ் கொடுத்தாருன்னா அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்குது. திடீர் வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அடைவீர்கள். அதனால் குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அவருடைய சர்ப்ரைஸ் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அமைதியை தரும். தனுசு ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருப்பது எதிரிகள் தொல்லை இருக்கும். அதுவும் குறிப்பாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்டே தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதாவது குடும்பத்தினர் பற்றிய மனம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுங்கள். இன்று யாருக்கிட்டும் அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளுக்குள் பகையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு ஏற்கனவே பிபி சுகர் இல்லை ஏதாவது கிரானிக் இல்னஸ் இருந்துன்னா அது சம்பந்தமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறைவு ஸ்தானங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஏதாவது மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் கொடுத்தவர்களின் தொல்லை இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் கொடுத்தவர்களின் தொல்லை அதிகரிக்கும். மறைமுக எதிரிகளால் சங்கடங்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினர் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு தேவையற்ற பேச்சுக்களை பேசி சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக உடன்பிறப்புகள், குழந்தைகள், உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் இவங்க உங்களுக்கு வீண் பேச்சுக்களை பேசுறதுனால ஒன்றா நேர விரயம் ஏற்படும் அல்லது உங்களுக்கு பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. 5ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளை பற்றின கவலை, குழந்தைகளுடைய தவறுகள், அவர்கள் செய்த தவறுகள் சார்ந்த கவலைகள் போன்ற விஷயங்களால் மனத்தடுமாற்றம் ஏற்படும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு அவசர கதியில் செயல்படுத்தாதீங்க. தேவையில்லாத சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அதை கேட்டு செயல்படுத்துறது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனை இன்று அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அவங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படாது. நீங்களாக போய் வாலண்டராக பண்ணிங்கன்னா கிண்டல் கேலி பேச்சுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகளால் தடுமாற்றம் ஏற்பட்ட சஞ்சலமான நாள். அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க பிடிவாதமாக இருக்காங்க. அவங்களுடைய இந்த குழந்தைகளுடைய பிடிவாதம் தான் இப்போ எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்கள், அதாவது பேசுகிறத குறைச்சி செயல்பாட்டை கொடுங்க. செயல்பாட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ அல்லது கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று தள்ளி போகும். அதற்கு உங்களுடைய செயல்பாடுகளே காரணமாக இருக்கும். அதாவது சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பையும்
மனசையும் சங்கடப்படுத்தி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சக பணியாளர்களின் கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. வார்த்தையை விட்டீங்கன்னா தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு, அவமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடைசி நேரத்தில் ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமா, இன்னையோட 3 மணியோட முடியறது, நீங்கள் 2 மணிக்கு தான் அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. இபி பில்லு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டா, அதை இன்றைக்கி கடைசி நேரத்தில் சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் நோட்டீஸ் பண்ணுவீங்க. நீங்கள் போயிட்டு ஆஃபீஸில் போய் பணம் கட்டலான்னு போனால் ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சஞ்சலமான நாள். அதாவது மனசில் இனம் புரியாத குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தோடைய அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது அடுத்தவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலோ நீங்கள் ரொம்ப ஈடுபாடு காட்டினீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். உங்களுக்கு அதனால் மன உளைச்சல், தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, ஆஃபீஸ் விஷயத்தில் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும். குடும்ப விஷயத்திலோ இல்லை பர்சனல் விஷயத்தை பற்றியோ அவங்க ஆஃபீஸில் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் அரசாங்க வகையில் வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுக்கான முயற்சிகளில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுனால அவசரப்பட்டு எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா, வெளியூர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போக அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக ஹாஸ்பிட்டல் செலவு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன். மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான செய்தி காத்துட்டு இருக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். கடன் மூலமாகவாவது செலவு பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா செலவு ஜாஸ்தி ஆகுங்க. அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதற்கு உங்களுடைய குழந்தைகள் காரணமாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த சங்கடமான சூழ்நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தினர் மூலமாக உங்களுக்கு கடன் தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரித்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. தைரியமாக இருங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு தான் கடன் வாங்குறீங்க. ஆனால் அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குதோ இல்லையோ நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய குழந்தைகள், இவர்கள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.